இந்தியா நியூசிலாந்து போட்டியை மையமாக வைத்து 5000 கோடி ரூபாய் அளவுக்கு கிரிக்கெட் சூதாட்டம் நடைபெற்றிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 9வது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி கடந்த மாதம் 19ஆம் தேதி பாகிஸ்தானில் தொடங்கியது. 8 அணிகள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டியில் லீக் மற்றும் அரையிறுதிச் சுற்று முடிவில் இந்தியாவும் நியூசிலாந்தும் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தன. நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் லீக் சுற்றை தாண்டவில்லை. இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான துபாய் இறுதிப் போட்டி ரசிகர்கள் இடையே பெரும் ஆவலை தூண்டியுள்ளது. இதை பயன்படுத்தி பெரிய அளவில் கிரிக்கெட் சூதாட்டம் நடப்பதாக தகவல் வெளியானது. இதன் பின்னணியில் சர்வதேச சூதாட்ட கும்பல், குறிப்பாக நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமின் டி கம்பெனி ஈடுபட்டதாகவும் 5000 கோடி ரூபாய் வரை சூதாட்டம் நடைபெறலாம் எனவும் பந்தய வளையங்களை கண்காணிக்கும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து இந்தியாவில் சூதாட்டக்காரர்கள் மீதான கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது. அதன் எதிரொலியாக டெல்லி காவல்துறையினர் 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் துபாய் போட்டி தொடர்பாக பெரிய அளவில் சூதாட்டங்கள் நடந்திருப்பது உறுதியாகியுள்ளது. ஒவ்வொரு போட்டியின் போதும் துபாயில் உலகம் முழுவதும் இருந்து பெரிய அளவிலான சூதாட்ட கும்பல்கள் கூடுவது குறித்து தகவல் தெரிவித்துள்ளனர். டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டவர்களில் 2 அரையிறுதி போட்டியின் போது கைதானவர்கள். அவர்கள் பர்வீன் கோச்சார் மற்றும் சஞ்சய் குமார் என அடையாளம் காணப்பட்டனர். அவர்கள் மடிக்கணினி மற்றும் மொபைல் போன்களை பயன்படுத்தி நேரடி சூதாட்டத்தில் ஈடுபட்ட போது கையும் களவுமாக பிடிபட்டனர். சூதாட்டத்தில் பயன்படுத்தப்படும் பல மின்னணு சாதனங்கள் மற்றும் பொருட்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டன. பர்வீன் கோச்சார் lucky.com என்ற சூதாட்ட வளையத்திலிருந்து ஒரு மாஸ்டர் ஐடியை வாங்கி சூதாட்ட ஐடிக்களை உருவாக்க அதை பயன்படுத்தி பந்தயக்காரர்களுக்கு விற்றார். ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் சிண்டிகேட் 3% கமிஷனை வசூலித்தது தெரிய வந்தது. ஆஃப்லைன் சூதாட்டத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொலைபேசி அழைப்புகளை பயன்படுத்தி பந்தய விகிதங்களை பொறுத்து ஒரு நோட்பேடில் உள்ளீடுகளை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. பர்வீன் கோச்சார் கடந்த 2 ஆண்டுகளாக சூதாட்ட தொழிலை நடத்துவதற்காக மாதத்துக்கு 35,000 ரூபாய்க்கு வீட்டை வாடகைக்கு எடுத்ததாக வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒவ்வொரு போட்டி நாளிலும் அவர் 40,000 ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளார். விசாரணையின் போது இந்த முழு நெட்வொர்க்கும் துபாயிலிருந்து கட்டுப்படுத்தப்படுவதாக கூறினார். கைதானவர்களில் சோட்டு பன்சால் என்பவரும் ஒருவர். மேற்கு டெல்லியில் வசிக்கும் இவர் கனடாவில் ஒரு சூதாட்ட செயலியை உருவாக்கியுள்ளார். வினய் என்பவர் டெல்லியின் மோதி நகரில் வசிப்பவர். இந்த கும்பலைச் சேர்ந்த மற்றவர்கள் பாபி, கோலு, நிதின் ஜெயின் மற்றும் ஜிது என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெல்லியில் கைது செய்யப்பட்ட 5 பேரில் 3 22 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை போலீசார் மீட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.